மன்சூர் அலிகானின் மகன் கஞ்சா பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகானின் மருத்துவ பரிசோதனை அறிக்கையானது தற்போது வெளியாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் நடிகர் மன்சூர் மகன் துக்ளக் அலிகான் உள்ளிட்ட 7 நபர்களை ஜேஜே நகர் போலீசார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து கைது செய்தார்கள். குறிப்பா இந்த 7 நபர்களையும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனை செய்த போது அவர்கள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகானின் செல்போன்களை ஆய்வு செய்த போது அதில் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பான வீடியோக்களையும் அந்த போலீசார் கைப்பற்றி இருந்தார்கள். இந்த நிலையில நேற்று மன்சூர் அலிகான் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் பேட்டி அளித்த போது ஏற்கனவே கைதான நபர்களின் செல்போனில் தொடர்பு இருந்ததால் மட்டுமே தனது மகன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போதைப் பொருளை பயன்படுத்தினாரா என்பதை பற்றி தெரியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த போதைப் பொருள் அவர் பயன்படுத்தியதற்கான மருத்துவ சான்றிதழை போலீசார் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறுநீர் பரிசோதனையில அவர் கஞ்சா பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் அடிப்படையிலே சென்னை ஜேஜே நகர் போலீசார் அவரை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எடுத்த பரிசோதனை அடிப்படையில் அவர் கஞ்சா பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடன் இருந்த அவரது நண்பர்கள் 6 நபர்களும் இதன் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெத்தபெட்டமைன், அம்பெட்டமைன், கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அவர் அந்த நேரத்தில் பயன்படுத்தவில்லை எனவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில துக்ளக் அலிகானை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அவர் நடிகராக இருந்ததனால பல்வேறு துணை நடிகர்களுக்கும் அவர் போதைப் பொருளை விற்பனை செய்திருக்கலாம் என்ற அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.